இந்த சம்ம கொஞ்சம் பாருங்கள். இது ஃபார்முலா படி போட்டோம்னா அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது எடுக்கும், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. இது 20 செகண்ட்ஸில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், கொஷின் அனலைஸ் பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சதுரத்தோட மூலை விட்டம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எது சதுரத்தோட மூலை விட்டம்னு தெரியும். ஒரு சதுரத்தில் இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு மூலை விட்டம் தெரியும். இது ஒரு முக்கோணமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² = 882 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துக்கு ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த பக்கத்துக்கு ஏன்னு வச்சுக்கிறோம். ஓவராலாக இந்த மூலை விட்டம் தான் கேட்டிருக்காங்க. சதுரத்துக்கு 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மூலை விட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். a² + b² = c². ஏ இருக்கிறதுனால இந்த 2 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி a² இருக்குது. அப்போ a² = 882னா இந்த சைடும் a² இருக்குது, b²ன்னு வச்சுக்குவோம். 882 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, 16, 17 வரும். ஓகேவா? இது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ இப்போ c² கண்டுபிடிக்கிறப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு ரூட் எடுத்தப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று 32, ஒன்று 42. அப்போ அது 2 தான் ஆன்சர் வர வேண்டியது இருக்கும். இப்போது வந்து 176 இருக்கிறதுனால 1600க்கு சம்திங் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அப்போ 42 தான் நம்மளுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம்.